Morning students. Today we are going to discuss about cleansing action of soap. Clinic action of soap. The soap molecule contains two chemically distinct parts interact differently with the water. Okay, water. Listen பண்ணுங்க. So soap molecule contains ரெண்டு different particles இருக்கு. ஓகே அபிவியஸ்லி பார்ட்ஸ் ஆஃப் டூ இன்ட்ராக்ட் டிஃப்ரெண்ட்லி வித் வாட்டரோட டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ரெண்டு இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் பார்ட் வந்து இதில் இருக்குது. சோப் மாலிகுல் இருக்குது. த சோப் மாலிகுல்ஸ் சோப் மாலிகுல் வந்து என்னது கண்டென்ஸ் ரெண்டு பார்ட் இருக்குது. ஓகே என்னென்ன பார்ட்டுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணோம். சோப் மாலிகுல் கண்டென்ஸ் டூ கெமிக்கல் டிஸ்டிங்க்ட் பார்ட் ஆஃப் தி இன்ட்ராக்ட் வித் வாட்டர். இந்த ரெண்டு சோப்பில் வந்து ரெண்டு பார்ட் இருக்குது. அது வந்து வாட்டர் கூட டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடிய வாட்டர் கூட டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ண போகுது. ஒன்று என்னன்னு கேட்டால் போலார் குரூப்ஸ். ஸோ ஆனால் வந்து நான் போலார் குரூப்ஸ். ஓகே இந்த சோப் கண்டென்ட்ஸ் வந்து என்னது இந்த கெமிக்கல் பார்ட் சொல்லி ஒன்று இந்த போலார் குரூப்ஸ் நான் போலார் குரூப்ஸ்னு ரெண்டு பார்ட் இருக்குது. இந்த போலார் குரூப்ஸ் அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே இருக்கணும். நான் போலார்னால் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கணும் அல்லது மைனஸ் இருக்கக்கூடியது தான் நான் போலார் குரூப்ஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ விச் இஸ் போலார் குரூப் விச் இஸ் நான் போலார் குரூப் இன் சோப் அது நம்ம பார்க்கலாம். ஓகே சோப் கண்டென்ஸ் டூ கெமிக்கல் பார்ட்ஸ் இருக்குது. அது இன்ட்ராக்ட் இது வாட்டர் கூட ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுது. ரெண்டுமே இது வாட்டர் கூட வந்து டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ண போகுது. போலார் குரூப்ஸ்னால் என்ன, நான் போலார் குரூப்ஸ்னால் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஸோ போலார் குரூப்ஸ்னால் என்ன, நான் போலார் குரூப்ஸ்னால் என்ன? ஓகே இட் ஹேஸ் போலார் எண்ட். ஒரு ரெண்டு வந்து போலார் எண்ட் இருக்கும். ஒரு ரெண்டு வந்து போலார் எண்டு விச் இஸ் ஷார்ட் ஹெட்டு வித் ஏ கார்பாக்சில் குரூப். ஓகே என்னது எதை வந்து நான் போலார் குரூப்னு சொல்கிறோம்? COONA. அப்போ எது அப்படின்னா இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் பார்ட். இதான் வந்து போலார் குரூப்ஸ் சொல்லக்கூடியது. இது வந்து ஷார்ட் எண்டு. இது சோப்போடைய ஒரு எண்டு. ஸோ அனதர் எது எண்டுனா CH3 CH2 CH2. ஸோ இப்படி இருக்கு இல்லையா? ஓகே இது வரைய CH2 இப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். ஓகே இதுதான் சோப்போடைய ஃபார்முலா. COONA பாண்டு CH2 பாண்ட் CH2 கண்டினியூவாக போயிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இந்த பார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதான் நான் போலார் பார்ட்னு சொல்லக்கூடியது. இதான் என்னது நான் போலார் பார்ட்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த கார்பாக்சிலேட் குரூப் பேர் தான் இது போலார் எண்டுன்னு சொல்லக்கூடியது. இது என்னது போலார் எண்டு. இது ஷார்ட்டாக இருக்கும். இது வந்து அது லென்த்தாக இருக்கும். நான் போலார் ஹேவிங் என்னது ஒரு லாங் டைல் அப்படி இருக்கும். லாங் டைலாக இருக்கும். தட் இஸ் ஹைட்ரோ கார்பன் செயின் சொல்லக்கூடியது. இதுதான் ஹைட்ரோ கார்பன் செயின். இது பேர் என்னது கார்பாக்சில் குரூப்னு சொல்லக்கூடியது. கார்பாக்சிலேட் குரூப் சொல்லுறது. COOனா கார்பாக்சிலேட் சோடியம் கார்பாக்சிலேட் குரூப் இருக்குது. இவங்க ஷார்ட்டாக தான் இருக்கும். இது வந்து லாங் இருக்கும். லாங் டைல் மேட் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்னா கார்பன் ஹைட்ரஜன் சொல்லக்கூடியது. ஸோ இதுதான் ஒரு சோப்போடைய ஃபார்முலா. சோப்புன்னு நிறைய CH3 CH2 பாண்ட் CONA இருக்குது. CONAங்கிறது கார்பாக்சில் குரூப். அதுதான் போலார் நேச்சர்னு சொல்லக்கூடியது. இது ஷார்ட் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். இதான் இது ரொம்ப லாங்காக போயிட்டே இருக்கக்கூடிய லாங் டைலாக இருக்கக்கூடியது. மேட் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் சொல்லக்கூடியது. ஹைட்ரோ கார்பனை தான் நான் போலார்னு சொல்கிறேன். இதை தான் இந்த போலார் குரூப் சொல்கிறோம். எல்லாம் சேர்த்தானது சோப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே it has a one polar end which is a short head which is a carboxyl group CONA and another வந்து ஒன்று வந்து நான் போலார் எண்டு. அடுத்து வந்து நான் போலார் ஹேவிங் லாங் டைல் மேட் ஆஃப் ஹைட்ரோகார்பன் செயின். புரிஞ்சுதா? அந்த இதுக்கான மீனிங் புரிஞ்சதால இருக்கும். ஸோ சோப் அப்படின்னா ரெண்டு குரூப்ஸ் இருக்கும். ரெண்டு கெமிக்கல் குரூப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து போலார் எண்டு, ஒன்று வந்து நான் போலார் எண்டு. போலார் எண்டு அப்படிங்கிறது COONAன்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ இப்போ போட்டோம் இல்லையா, ஆர்னு போட்டுக்கலாமா? COONA. நல்லா கவனிங்க. இந்த ஆரை தான் CH3 CH2 சொல்லியிருந்தேன் இல்லையா, அதான் ஹைட்ரோ கார்பன் லென்த்து செயினாக இருக்கும். அதான் நான் ஆர்னு கன்சிடர் பண்ணிக்கலாமா? இது வந்து நான் போலார்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுதான் போலார் குரூப்ஸ். டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது CH3 CH2 போல நான் செம்ம ஜென்ரலானது ஆர்னு கன்சிடர் பண்ணுறேன். ஆர் பாண்ட் COONA. ஸோ த போலார் எண்ட் இஸ் ஏ ஹைட்ரோஃபிலிக். போலார் இஸ் ஏ ஹைட்ரோஃபிலிக். லிசன் பண்ணுங்கள், எல்லாம் எக்ஸ்பிளைன் திரும்ப பண்ணுறேன். அந்த சோப்போடைய ஃபார்முலாவை அந்த CH3 CH2 போல நான் ஆர்னு எழுதிக்கிறேன். ஸோ இந்த பாண்ட் COONAன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எண்டு பேர் தான் போலார், இந்த எண்டு தான் வந்து நான் போலார்னு சொல்லியிருந்தோம். இது லாங் செயினாக இருக்கும். இது லாங் செயினாக போயிட்டுருக்கும். ஆறுக்குள்ளே CH3 ஹைட்ரோ கார்பனு, இது கார்பாக்சில் குரூப்ஸு. ஸோ இது வந்து என்னென்னா ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னா சால்வெண்ட் லவ்விங்னு அர்த்தம்.
ஸோ வாட்டரில் வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடியது. திஸ் எண்ட் இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் வாட்டர். ஓகே, போலார் எண்ட் இஸ் ஏ ஹைட்ரோஃபிலிக்னா வாட்டர் லவ்விங் இன் நேச்சர். திஸ் எண்ட் இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் வாட்டர், வாட்டரில் கரையக்கூடியது. இந்த CONE இருக்கு இல்லையா, CONE தானே போலார் குரூப்புங்கிறது, CONEக்கு தான் போலார்னுங்கிறது. அது இஸ் ஹைட்ரோஃபிலிக் மீன்ஸ் வாட்டர் லவ்விங்னு அர்த்தம் இன் நேச்சர். திஸ் எண்ட் இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் வாட்டர் நோக்கி உள்ளே போகக்கூடிய, வாட்டரில் கரையக்கூடியவங்க இந்த வாட்டர். ஸோ இது அப்படியே ஆப்போசிட். ஹைட்ரோகார்பன் என்னது, ஹைட்ரோஃபோபிக் குரூப்ஸ். தட் இஸ் இது ஹைட்ரோஃபோபிக்னா சால்வெண்ட் ஹேட்டிங்னு அர்த்தம். வாட்டர் ஹேட்டிங் சொல்லக்கூடிய, வாட்டர் வெறுக்கக்கூடியது. ஸோ வாட்டரை வெறுக்கக்கூடியது. லிசன் பண்ணுங்கள், 2 குரூப் சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து ஹைட்ரோஃபிலிக், தட் இஸ் இந்த போலாருங்கிறது ஹைட்ரோஃபிலிக்கு. அந்த நான் போலார் குரூப்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஹைட்ரோஃபோபிக், அது மீன்ஸ் வாட்டர் ஹேட்டிங் சொல்லக்கூடியது. இன் நேச்சர் இது எங்கே போகணும்னா இட் இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் டேட் அல்லது ஆயில் ஆஃப் தி க்ளோத்ஸ். ஆயில் ஆன் தி க்ளோத், ஒரு க்ளோத்தில் இருக்கக்கூடிய ஆயில் டேட்டை அட்ராக்ட் பண்ணக்கூடியது. அட்ராக்ட் டுவர்ட்ஸ் டேட் ஆர் ஆயில் ஆன் த க்ளோத். அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய ஆயில் அல்லது டேட்டில் இருக்கக்கூடிய அதை நோக்கி போகக்கூடியது இந்த நான் போலார் குரூப்ஸுங்கிறது. இந்த ஹைட்ரோஃபிலிக்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து என்னது, வாட்டரை நோக்கி போகக்கூடியது. ஓகே, இப்போ ட்ரெஸ் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய க்ளாத்தில் இருக்கக்கூடிய அந்த டேர்ட் அல்லது அந்த ஆயில் வந்து எங்கே போகும், அதற்குடைய ஆயில் வந்து அதை நோக்கி யார் வருது, அந்த ஹைட்ரோஃபோபிக்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோகார்பன் வந்து அதை நோக்கி வரக்கூடியது. அந்த சோப்பில் இருக்கக்கூடிய இந்த போலார் நேச்சர் குரூப் எதுனா வாட்டரில் போய் கரைஞ்சிரும். ஸோ 2 பார்ட் இருக்குது, சோப்பில் வந்து 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து போலார் பார்ட்டு, இன்னும் நான் போலார் பார்ட்டு. அந்த போலார் பார்ட் வந்து வாட்டரில் கரைஞ்சிரும், அந்த நான் போலார் பார்ட் வந்து கரையில் வந்து பட்டுரும், கரையை நோக்கி வந்துடும். ஸோ இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் டர்ட் ஆர் ஆயில் ஆன் த கிளாத்ஸ். ஓகே, பட்டு நாட் அட்ராக்ட் டுவர்ட்ஸ் வாட்டர். ஸோ நான் போலாராக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் போலார்ஸ் இஸ் நாட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் வாட்டரில் கரையாது அந்த நான் போலார் குரூப்ஸு. ஸோ த ஹைட்ரோஃபோபிக் பார்ட் ஆஃப் தி சோப் மாலிகுல் ட்ராப் தி ட்ராட்ஸ், அதான் அது ட்ராப்ஸ் பண்ணும் இதை, அந்த டேட் அல்லது ஆயில் இருக்கக்கூடியது. ஸோ அதான் கரையை நீக்கக்கூடியது. இது அந்த ஹைட்ரோஃபோபிக் பார்ட் தான் என்ன செய்யும், ஹைட்ரோஃபோபிக் பார்ட் ஆஃப் தி சோப் மாலிகுல் ட்ராப்ஸ் தி டேட்ஸ். ஹைட்ரோஃபிலிக் பார்ட் என்ன செய்யணும், என்டர் தி வாட்டர் மாலிகுல் சால்பிள் வாட்டரில் கரைஞ்சிரும். ஸோ லிசன் பண்ணுங்கள், ஆர் மீன் ஹைட்ரோகார்பன், CONE தான் சோப்பு. ஸோ இதான் வந்து சால்வெண்ட் லவ்விங், இது சால்வெண்ட் ஹேட்டிங். இது வாட்டரில் கரைஞ்சிரும், இதுக்கு வாட்டரில் போய் கரைஞ்சிரும். இதான் என்ன செய்கிறோம், டெட் கரையில் வந்து பற்று நீக்கக்கூடிய, இதான் வந்து ட்ராப் பண்ணக்கூடிய ஹைட்ரோகார்பன் பார்ட் தான் என்னது, ட்ராப் தி டர்ட் ஆஃப் தி கிளவுட்ஸ். ஹைட்ரோஃபிலிக் வாட்ரு என்னது, என்டர் தி சாலுபிள் வாட்டர். திஸ் இஸ் சோப்புக்கான ஃபார்முலா. ஸோ 2 பார்ட் இருக்குது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதை டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சோப்பு ஆர் டிட்டர்ஜென்ட் வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம். ஓகே, சோப்பு லெசன் வந்து பாருங்கள், 2 பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோமா. அப்போ 2 பார்ட்டில் வென் சோப்பு ஆர் டிட்டர்ஜென்ட் டிசால்வ் இன் வாட்டர், சோப்பையும் டிட்டர்ஜென்ட் வாட்டர் டிசால்வ் பண்ணும்பொழுது மாலிகுல்ஸ் ஜாயின்ட் டுகெதர் as a clusters called mistless. The long chain hydrocarbon chains attach themselves to the oil or dirt. என்ன சொல்கிறாங்கன்னா, சோப்பை டிட்டர்ஜென்ட் வாட்டர் டிசால்வ் பண்ணும்பொழுது மாலிகுல்ஸ் ஆர் ஜாயிண்ட் ஆகிருக்குல்ல, இங்கே பாருங்கள் ஹைட்ரோஃபிலிக் வாட்டர் அப்படி தான் மிஸ்லெஸ் சொல்லக்கூடிய. இது வந்து ஹைட்ரோஃபிலிக் குரூப்ஸ். மாலிகுல்ஸ் ஜாயிண்ட் டுகெதர் கிளஸ்டர்ஸ் ஆர் என்னது மிஸ்லெஸ் சொல்லக்கூடியது. அந்த லாங் செயின் இதான் அந்த CONE சொல்ல முடியாது, பாண்ட் CONE சொல்லக்கூடிய RCONE தான் இதான் அந்த ஹைட்ரோஃபிலிக் குரூப்புங்கிறது. இதுதான் அந்த ரவுண்டாக இருக்கக்கூடியது. ஸோ ஜாயிண்ட் டுகெதர் எல்லாம் சேர்ந்துருக்கும். ஸோ இது ஒவ்வொரு இந்த ஆறு இருக்கு இல்லையா, அதுதான் ஆறு, இதானது ஆர். ஸோ ஆறுங்கிறது இந்த டர்ட்டில் அந்த க்ளோத் சென்டருக்கு இல்லையா, க்ளோத்தோடைய டர்ட்டில் போய் பட்டுரும். ஸோ இது க்ளோத்தோடைய டர்ட். ஓகே, இதுதான் ஹைட்ரோகார்பன் லைனாக கூடிய தான் ஹைட்ரோகார்பன். டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஹைட்ரோகார்பன் டு அட்டாச் டு டேட்டோட அட்டாச் ஆகிரும் ஹைட்ரோகார்பன். ஸோ இது நான் வாட்டரில் இருக்குல்லையே, அந்த வாட்டரில் வந்து இந்த ரவுண்ட்லாம் கரைஞ்சிரும். இந்த வாட்டரில் இந்த அக்யூ சொல்யூஷன் என்ன செய்யுது, கரைஞ்சி சால்வபிள் ஆயிரும். ஹைட்ரோஃபிலிக் பார்ட் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆயிரும். ஸோ வாட்டரில் கரையாமல் அதில் இருக்கக்கூடிய இந்த 6 பார்ட் இருக்குல்ல, இது CO பார்ட் தான் இந்த ரவுண்டாக இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ இந்த 6 பார்ட் வந்து லைன் கோடாக இருக்க பாருங்கள். அந்த 6 பார்ட் எங்கே போய் டேட்டில் போய் அட்ராக்ட் டுவர்ட்ஸ் ஆயிடுது. ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட்? தேர் லாங் ஹைட்ரோகார்பன் செயின் அட்டாச் themselves to the oil or dirt of the clothes.
The dirt is surrounded by non-polar end of the soap molecules. The dirt is surrounded by, dirt is central இருக்கக்கூடியது, dirt is surrounded by non-polar of the hydrocarbon molecule. Okay, ஸோ அதான் மிஸ்லெஸ் சால்பிள் இன் வாட்டர். மிஸ்லெஸ் என்ன செய்யும், வாட்டரில் சால்பிளாக இருக்கும், வாட்டரில் வந்து கரைஞ்சிருக்கும். மிஸ்லெஸ் அப்படிங்கிற அந்த ரவுண்டராக இருக்கக்கூடியதான். லுக் அட் இந்த டயக்ராம் பாருங்கள். ஓகே, டேட் இஸ் வாஷ்டு வித் வாட்டர், வாஷ்டு அவே வித் சோப்பு. ஸோ அப்போ என்ன செய்யற, வாஷ் பண்ணும்பொழுது டேட் மட்டும் எனது வாஷ்டு அவே வெளில போயிடுது. ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட், திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாமா? ஸோ இங்கே லிக்விட் டயக்ராம் பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி இந்த ரவுண்டாக இருக்கிறது என்னென்னா ஹைட்ரோஃபிலிக் குரூப்ஸ். இந்த ரவுண்டாக இருக்கிறது ஹைட்ரோஃபிலிக்னா COONE, எல்லாமே CONE. ஸோ அந்த கோடு இந்த லைனாக இருக்குது பாருங்கள், அது வந்து என்னடா ஹைட்ரோஃபோபிக்கோட டைல். இதெல்லாம் ஹைட்ரோஃபோபிக். இந்த ஆர்னு சொல்லக்கூடியது ஆர். ஓகே, இதில் ஆர் இருக்கும். இந்த சென்டர் கூடிய பாட்டு இருக்குது பாருங்கள், இந்த க்ரீன் கலராக இருக்க பாருங்கள், அந்த க்ரீன் கலர் தான் சோப்போடைய டேட். அந்த டேட்டை நோக்கி என்ன செய்யுது, யார் அட்ராக்ட் டுவர்ட்ஸ் ஆகிற அந்த ஹைட்ரோஃபோபிக் வாட்டர். ஸோ இந்த க்ரீன் கலராக இருக்க பாருங்கள், ப்ளூ கலராக இருக்க பாருங்கள், ப்ளூ கலரில் வாட்டர் சால்வெண்ட்டில் யாருக்கு அரைஞ்சிட்றா, இந்த ஹைட்ரோஃபிலிக் பார்ட். டு அண்டர்ஸ்டாண்ட், வாட்டரில் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த டயட்டில் பாருங்கள், இந்த கீரை பாருங்கள், இது வந்து அந்த க்ரீன் கலராக இருக்கு இல்லையா, அது டேர்ட் உடைய டேர்ட்டி கிளாத். அந்த டேர்ட்டுங்கிற அந்த ப்ளூ கலரில் உள்ளது. ஓகே, அதை சுற்றி சால்வ் வாட்டர் இருக்குது. அந்த கோடு அதில் இருந்து அந்த வாட்டர், அந்த கோடு தான் அந்த ஹைட்ரோகார்பன்ங்கிறது, அந்த கோடு தான். ஓகே, இது வந்து வாட்டர்லேயே கரைஞ்சிருக்கும், இது வந்து அது வாட்டர்லேயே டிசால்வ் ஆகிருக்கும். ஸோ இந்த பார்ட்டை தான் உங்கள் என்ன செய்ய தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட், சென்டரில் இருக்கக்கூடியது கிளவுத்தோடைய டேட்டு, இது ஹைட்ரோகார்பன் பார்ட்டு, இது என்னது வாட்டருடைய சுற்றி இருக்கக்கூடியது வந்து இந்த கோடு, இந்த டாட் இருக்குல்ல, அந்த டாட் தான் சரௌண்டிங்கில் அப்படி போட்டிருக்காங்க. டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த இதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதை தான், இந்த மூணை தான் இந்த தனியாக எக்ஸ்பிளைன், ஒரு பார்ட்டை மட்டும் தனியாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து டேட் இருக்கும், இந்த கோடெல்லாம் ஹைட்ரோகார்பனுடைய டைலு. ஸோ இந்த ரவுண்டாக இருக்கிறதெல்லாம் ஹைட்ரோஃபிலிக் வாட்டரில் கரைஞ்சிருக்கு, இது வாட்ரு. இந்த க்ரீன் இது வந்து இந்த ப்ளூ கலர் இருக்கிற வாட்ரு, இந்த க்ரீன் கலர் இருக்கிறது வந்து டேட்டு. ஸோ டேட்டில் தான் அந்த கிலோத்தோட டேட்டில் தான் அந்த பாண்டாக இருக்கக்கூடியது ஹைட்ரோகார்பன். ஓகே, ஸோ இதான் வந்து மிஸ்லெஸ் ஃபார்ம்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கணும். அப்போ சோப்பை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சோப்புங்கிறது ஆக்சுவலி எப்படின்னா இங்கே பாருங்கள், சோப்புடைய சொல்ல பாருங்கள், CH3, CH3 வரும், CH2 இதெல்லாம் ஹைட்ரோகார்பன், CH2 இப்படி போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் COONE இருக்கும். இது பார்த்தா நான் ஆர்னு குடிச்சிட்டேன். ஸோ இதுதான் நான் போலார் குரூப்ஸ் சொல்லக்கூடிய ஹைட்ரோகார்பன். இதுதான் போலார் குரூப்புங்கிறது. இது ஷார்ட் எண்டு, இது லாங் எண்டு. ஓகே, இது வாட்டரில் கரையக்கூடியது, இது வாட்டரில் கரையாமல் டேர்ட்டில் கரையக்கூடியது. இதை தான் கோடாக போட்டிருக்காங்க. இந்த டேட் தான் இந்த டேர்ட்டில் போகும், இது வாட்டரில் போய் கரைஞ்சிரும். ஓகே, இது போலார் எண்டு, இது நான் போலார் எண்டு. இது ஹைட்ரோஃபிலிக்கு, இது ஹைட்ரோஃபோபிக்கு. ஓகே, ஹைட்ரோஃபோபிக்கிறது வாட்டர் ஹேட்டிங் சொல்லக்கூடியது, வாட்டர் லவ்விங் சொல்லக்கூடியது. ஸோ வாட்டர் டுவர்ட்ஸ் வாட்டர், டுவர்ட்ஸ் டேட்டு, இது நாட் டுவர்ட்ஸ் வாட்டர். ஸோ வாட்டரில் போடும்போது ஓகேயா. ஸோ இந்த கான்செப்ட் தான் டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட்டில் போட்டு அந்த இது தானே செய்யும், டேட்டை வந்து ரிமூவ் பண்ணி வாஷர் வித்து வாட்டரோட என்ன செய்யணும், அந்த டேட் வந்து வாஷ்டு அவே வித்து சோப் ஆயிடுது. ஓகே, த டேட் இஸ் வாஷ்டு அவே வித்து சோப்பு. ஸோ சோப் யூஸ் பண்ணுறாங்க, புரிஞ்சுதா? ஸோ இந்த இதுதான் டயக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு, அட்வான்டேஜ் ஆஃப் டிட்டர்ஜென்ட்ஸ் ஓவர் தி சோப். நம்ம ஏன் வந்து சோப்போட டிட்டர்ஜெண்ட்டை யூஸ் பண்ணுறோம் பெட்டரா? ஓகே, டிட்டர்ஜென்ட் வந்து ஏன் நம்ம போஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம், சோப்பை விட டிட்டர்ஜென்ட் ஏன் யூஸ் பண்ணுறோம்? டிட்டர்ஜென்ட்ஸ் ஆர் பெட்டர் தென் சோப்ஸ் பிகாஸ், ஏன் கேட்டால் கொஸ்டின் கேட்கல, 4 மார்க் கொஸ்டினில் ஒய் டிட்டர்ஜென்ட் ஆர் பெட்டர் தென் சோப்ஸ் பிகாஸ் தே ஏன்னு கேட்டால் கேன் பி யூஸ்டு, அது மீன்ஸ் டிட்டர்ஜென்ட் சொல்கிறோம். இந்த இடத்துல டிட்டர்ஜென்ட் கேன் பி யூஸ்டு, டிட்டர்ஜென்ட் கேன் பி யூஸ்டு இன் போத் ஹார்ட் வாட்டர் அண்ட் சாஃப்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். டிட்டர்ஜென்ட் வந்து ஹார்ட் வாட்டர்லேயும் சாஃப்ட் வாட்டர்லையும் யூஸ் பண்ணுறோம், ரெண்டுத்துலையுமே. ஓகே, ஆனால் சோப்பை வந்து நம்ம என்னது ஹார்ட் வாட்டரில் யூஸ் பண்ணுறோம் இல்லை. ஹார்ட் வாட்டர்ஸ்னால் மினரல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது, அயன்ஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடியது. சாஃப்ட் வாட்டர்னால் அயன்ஸ் இல்லாதது. ஓகே, ரெயின் வாட்டர் தான் சாஃப்ட் வாட்டர்னு சொல்லக்கூடிய, ரெயின் வாட்டர் தான் பாட்டில் வாட்டர்லாம் சாஃப்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டர் அப்படின்னா எர்த்து கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்கும், அயன்ஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடியது. ஓகே, அயன்ஸ் Mg2+, கால்சியம் 2+ அதிகமாக இருக்கக்கூடிய அயன்ஸ் ஹார்ட் வாட்டர். ரெண்டுலேயுமே நம்ம யூஸ் பண்ணலாம் டிட்டர்ஜென்ட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் சோப்பை பொறுத்த வரைக்கும் அது ஹார்ட் வாட்டரில் யூஸ் பண்ண முடியாது, எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியாது. கேன் க்ளீன் மோர் எஃபெக்டிவ்லி இன் ஹார்ட் வாட்டர் தென் சோப்பு. பட் ஆனால் ஹார்ட் வாட்டரில் யார் எஃபெக்டிவாக இருப்பா, டிட்டர்ஜென்ட் சொல்லுவாங்க. டிட்டர்ஜென்ட் கேன் க்ளீன் மோர் எஃபெக்டிவ்லி இன் ஹார்ட் வாட்டர் தென் சோப். சோப்பை விட ஹார்ட் வாட்டரில் நம்ம எஃபெக்டிவாக க்ளீன் பண்ணக்கூடிய எதுன்னு கேட்டால் டிட்டர்ஜென்ட் தான். பாயிண்ட் நம்பர் 2 பாருங்கள். ஓகே, ஒன்று புரிஞ்சுதா? ஸோ சோப்பாக நம்ம ஆல்ரெடி இந்த பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம்.
அடுத்தது detergent can also be used in saline and acidic water. Salt water and acidic water யூஸ் பண்ணலாம். saline மீன்ஸ் salt water, NaCl. ஓகே, saline அப்படிங்கிறது என்னது, saline அப்படிங்கிறது சால்ட் வாட்டர், அசிடிக் வாட்டர். ஸோ இடத்துல எதை யூஸ் பண்ணுறாங்க, டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணலாம். டிட்டர்ஜென்ட் கேன் பி யூஸ்ட் இன் சலைன் அண்டு அசிட்டிக் வாட்டர். ஹார்ட் வாட்டர் யூஸ் பண்ணலாம், சாஃப்ட் வாட்டர் யூஸ் பண்ணலாம், அண்டு சலைன் வாட்டர், சீ வாட்டர்னு சொல்லுவாங்க. சலைன் சீ வாட்டர் அண்டு அசிட்டிக் வாட்டர்லேயும் யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்த 3வது பாயிண்ட், டிட்டர்ஜென்ட் do not leave any soap scum on the tubs or gloves. சோப் என்ன செய்யாது, do not leave any soap scum வந்து அந்த டப்ஸ் ஆர் க்ளோத்தில் இருக்கக்கூடியது லீவ் பண்ணாது. ஓகே, ஸ்கம் கேள்விப்பட்டிருவீங்களே, அது ஸ்கம் அப்படிங்கிற ஒரு அப்படியே புதுசாக இருக்கக்கூடிய அதை வந்து என்ன செய்யாது, லீவ் பண்ணாது. டிட்டர்ஜென்ட் do not leave any soap scum on the டப்பு ஆர் க்ளோத்தில் இருக்கக்கூடியது வந்து எதையும் அது லீவ் பண்ணாது. டிசால்வ் ஃப்ரீ ஈவன் கோல்ட் வாட்டர், ரின்ஸ் இன் ஃப்ரீலி ஹாட் வாட்டர். ஸோ டிசால்வ் என்ன செஞ்சால் ஈஸியாக ஈவன் கோல்டு வாட்டரில் வந்து நல்லா ஃப்ரீயாக கரைஞ்சிரும், டிசால்வ் ஆயிரும். ஆனால் கொஞ்சம் ஹார்ட் வாட்டரில் கொஞ்சம் ரின்ஸ் பண்ணணும், ஃப்ரீலி ரின்ஸ் பண்ணால் தான் என்ன செய்யும், கரையக்கூடியது ஹார்ட் வாட்டரில். இது டிட்டர்ஜென்ட் பற்றி சொல்லிகிட்ருக்கோம். டிட்டர்ஜென்ட் கேன் பி யூஸ்டு ஃபார் தி வாஷிங் வூலன்ஸ் கார்மெண்ட்ஸ், வேறு சோப் கேனாட் பி யூஸ்டு. அந்த வூலன்ஸ் இதுமாரி இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். கார்மெண்ட்ஸில் வாஷிங் பண்ணுறது, வூலன் கார்மெண்ட்ஸில் வாஷிங் பண்ணுறதுக்கு டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதே நேரத்தில் சோப்பை கேனாட் பி யூஸ், சோப்பை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகே, கார்மெண்ட்ஸ் அந்த வூலன்ஸ் அதெல்லாம் ஓகே சொட்ரு இதுமாரி இருக்கக்கூடிய ஒரு இதுமாரி பஞ்சு மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் ஈஸியாக வாஷ் பண்ணலாம், ஆனால் சோப்பை யூஸ் பண்ண முடியாது. லீனியர் ஹைட்ரோகார்பன் செயின் விச் இஸ் ஆனது பயோடிகிரேடபிள்ஸ். இது வந்து ஆக்சுவலி மீன்ஸ் டிட்டர்ஜென்ட்ங்கிறது ஒரு லீனியர் ஹைட்ரோகார்பன் செயின், லீனியராக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய ஹைட்ரோகார்பன் செயின். விச் இஸ் பயோடிகிரேடபிள்ஸ், ஈஸியானது அழியக்கூடிய பாட்டு இது. விச் இஸ் நேச்சுரலாகவே அழியக்கூடிய பாட்டு வந்து விச் இஸ் பயோடிகிரேடபிள்ஸ். ஓகே, பயோடிகிரேடபிள் அப்படிங்கிறது என்னது, டிட்டர்ஜென்ட் சொல்கிறோம். ஆக்டிவ் எமல்ஸ்பியர் மோட்டர் கிரீஸ், ஈஸியானது எமல்ஸ்பியர் சொல்லக்கூடிய ஆக்டிவ் எமல்ஸ்பியராக இருக்கும். எமல்ஸ்பியர் மோட்டர் கிரீஸ் எல்லாம் என்னது, எமல்ஸ்பியரை க்ரியேட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம், ஹைட்ரோகார்பன் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுறோம். டிட்டர்ஜென்ட்ஸ் ஆர் ஆக்டிவ் எமல்ஸ்பியர் மோட்டர் கிரீஸ். ஓகே, மோட்டர் கிரீஸில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து do not effective and safe cleansing. ஸோ do an effective and safe cleansing-ஆக இருக்கும். keep even synthetic fabrics brighter and whiter. ஸோ பிரைட்டர் அண்டு ஒயிட்டரில் வந்து ஃபேப்ரிக்கில் என்ன சொல்லலாம், எஃபெக்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், சேஃப் கிளீன்சிங்காக யூஸ் பண்ணலாம். இதை கீப் ஈவன் சிந்தட்டிக் ஃபைபர்ஸாக செயற்கையாக நேச்சுரலாக எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பிரைட்டர் அண்டு ஒயிட்டரில் கூட என்ன செய்யலாம், எஃபெக்டிவாகவும் சேஃப் கிளீன்சிங்காகவும் எதை யூஸ் பண்ணலாம், டிட்டர்ஜென்ட்டை யூஸ் பண்ணலாம். ஓகே.